ஆலயத்துக்கு எதுக்கு வரும்? கர்த்தரை பணிந்து கொள்ள வர வேண்டும். பணிந்து கொள்ளுதல் என்ன? ஆண்டவரிடத்தில் தன்னை ஒப்பு கொடுத்தல், ஆண்டவரை ஆராதிக்குதல், அவருடைய வார்த்தையை கேட்க, ஆமென், அவருக்கு நம்மை அர்ப்பணிக்க, ஒப்பு கொடுக்க, ஆவி ஆத்துமா சரீரத்தை ஆண்டவர் கட்ட என்ன செய்யணும்? அர்ப்பணிப்பதற்காகத்தான் ஆலயத்துக்கு வருகிறோம். அல்லேலூயா. ஆக சர்ச்சுக்கு வரக்கூடிய நோக்கம் என்ன சொல்லுங்க? அவரை பணிந்து கொள்ளவும். அவரை பணியாம வாழ்க்கையில வாழவே முடியாது. ஆண்டவரை தேடாம என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. ஆமென். அவர்தான் நமக்கு சோர்ஸ், அவர்தான் நமக்கு ஜீவன், அவர்தான் நமக்கு பலன். அவரை அல்லாமல் நம்மால் வாழ முடியாது முடியாது முடியாது. ஆக நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை பணிந்து கொள்ளுகிற ஒரு அனுபவம் ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கட்டாயம் தேவை. இந்த பணிந்து கொள்ளுகிற அனுபவத்துக்கு ஒவ்வொரு புருஷன்மாரும், ஆண்கள் என்று சொல்லுகிறவர்கள், ஆமென், எல்லாரும் என்ன செய்யணும்? உங்க குடும்பத்தை ஆதாயப்படுத்தி ஆயத்தப்படுத்தி எடுத்துட்டு வரணும். நீங்க பணிஞ்சீங்கன்னா உங்களை பார்த்து உங்க பிள்ளைகள் பணியும். நீங்க முட்டி போட்டு அதை பார்த்து உங்க பிள்ளைகள் முட்டி போடும். நீங்க முட்டி போடலன்னா அதுக்கு முட்டி போடாது. இப்ப நீங்க செய்யாத ஒரு காரியத்தை அவங்களை செய்ய சொன்னா அவங்க செய்ய மாட்டார்கள். ஆமென். சாக்கு போக்கு சொல்லதான் பார்ப்பாங்க. ஆக இவன் எதற்காக ஒரு கர்த்தரை பணிந்து கொள்ள வருகிறான்? கடினமான காரியம் தான், கடினமான லக்கு தான். இன்னைக்கு ஆண்டவர் சகல வசதி வாய்ப்புகளையும் கொடுத்திருக்கிறார். கொடுத்திருந்தும் நீங்க நிர்விசானமா இருந்தீங்கன்னா நான் சொல்ல, ஆமென், அதை அனுபவிக்கும் போது தெரியும். ஆக சரியான பாதையில பிள்ளைகளை நடத்த வேண்டும்.